So next we are going to see the layer 3 courses of a river with any 2 landforms associated to each courses. Okay, so mention the 3 courses of a river with any 2 landforms associated with each course. So the 3 courses of a river with any 2 landforms associated to each courses are, that is, you have 3 course, that is upper course, middle course and lower course. So இந்த அப்பர் கோர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அதுக்கு தான் வந்து நான் வீடியோ பார்க்க சொல்றது. இப்பவே வந்து உங்களுக்கு கோவத்துல தான் ஐம் நாட் எக்ஸ்பிளைன்ட் த லெசன், யூ ஹேவ் டு வாட்ச் த வீடியோஸ். ஒரு நாள் நான் விட்டனா தான் நீங்க அடுத்த டைம் நீங்க அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரிவர் எங்க ஃபார்ம் ஆகுது, சொல்லுங்க பார்க்கலாம். வேர் த ரிவர் வாட் இஸ் த சாரி விச் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரிவர்? கேன் எனிவன் டெல் மீ? மவுண்டன்ஸ். எஸ், மவுண்டன்ஸ். வெரி குட், மவுண்டன்ஸ். ஸோ மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மவுண்டன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதாவது ஊத்து மாதிரி உருவாகும். ஓகேவா? ஸோ அந்த ஊத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பெரிய நதியா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் நம்ம மிடில் கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோவர் கோர்ஸ் அப்படின்றது வந்து டெல்டா. ஓகே, டெல்டா வந்து ரீச் ஆகுறது. தென் அட் லாஸ்ட் இட் வில் கோ அண்ட் ரீச் த sea. Okay, so courses of river means there are 3 divisions. One is upper course, one is middle course, and another one is lower course. So upper course V-shaped valleys and waterfalls, அதாவது பாறைகள்ல இருந்து கீழே விழுகுது இல்லையா, அப்ப குற்றாலம் அதெல்லாம் நீங்க வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதுல நிறைய நீர்வீழ்ச்சியில எல்லாம் என்ன ஆகுது, மேல பாறைகள்ல இருந்து தண்ணி கீழே கொட்டுது இல்லையா, அதுதான் வந்து அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா V-shaped valleys அப்படின்னு சொல்றாங்க, and waterfalls. மிடில் கோர்ஸ் அப்படின்னா அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் ஆக்ஸ்பவ் லேக்ஸ். ஆக்ஸ்பவ் லேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து எடுக்கும் இல்லையா, ஒவ்வொரு, அதாவது குட்டை மாதிரி இருக்கும், குட்டியா ரவுண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடமா ஊத்து எடுத்து அப்படியே அந்த ரிவர்ல ஜாயின் ஆகுறது தான் வந்து மிடில் கோர்ஸ். லோவர் கோர்ஸ் அப்படின்றது நதியா வர்றது பேர் வந்து டெல்டா. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கோர்சஸ் ஆஃப் ரிவர் அண்ட் லாஸ்ட் இட் வில் ரீச் த sea. Okay, and next is what are oxbow lakes? What are oxbow lakes அப்படின்னா, the rivers loaded with debris flows slowly and form sweeping loops and bends. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த oxbow lakes இது வந்து one of the important answer. Okay, so oxbow lakes அப்படின்றது என்னன்னா, இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு இடமா தேங்கிக்கும். இந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது, மேல பாறையில இருந்தெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுனா, அது கூட வந்து இந்த ஸ்வீப்பிங் லூப்ஸ் அப்படின்னா, அந்த குப்பைகள் எல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இடத்துல வந்து தேங்கி தேங்கி நிற்கும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்வீப்பிங் லூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். பென்ஸ் அப்படின்னா வளைந்து வர்றது. ஸோ இட் இஸ் ரெஃபர் டு ஆஸ் அ மெண்டர்ஸ். இதை நம்ம என்ன சொல்றோம்னா மெண்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். So மெண்டர்ஸ் அப்படின்றது in due course of time become almost a complete circle with narrow necks. So இது அப்படியே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளா மாறுது. அந்த சர்க்கிள்ல வந்து நம்ம குட்டைகள்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த குட்டைகள் எல்லாம் தண்ணி தேங்கி ஒரு பெரிய குட்டையா மாறுது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நேரோ நெக்ஸ், அதுவே வந்து ஃபார்ம் ஆகி ஒரு நெக் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டு, ஸோ அங்க இருந்து வந்து என்னன்னா ஒரு லேக். ஓகேவா? அதுவா வந்து என்ன ஆயிக்குது, இட் கெட்ஸ் இன்டு a லேக். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்ஸ்பவ் லேக்ஸ். அதாவது தண்ணி மேல பாறையில ஃபார்ம் ஆகி, அதாவது மவுண்டன்ல ஃபார்ம் ஆகி வர தண்ணி என்ன ஆகுதுன்னா, ஸோ அங்கங்க ஒரு இடத்துல தேங்கி அந்த தேங்குற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு சர்க்கிளா உருவாகி கடைசியில வந்து என்ன ஆகுது, ஒரு லேக்கா மாறுது. ஓகேவா? ஒரு லேக்கா மாறிக்குது. இதான் நம்ம ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? Did you all understood this? Did you all understood? Yes, ma'am. Yes, ma'am. Yes, yes, ma'am. Okay. Yes, ma'am. Then how does a cave differ from a sea arc? அதாவது வந்து how does a cave differ? See, இந்த குகைகள், அதுக்கப்புறம் இந்த sea arc. குகைகள் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? குகைகள் பார்த்திருக்கீங்களா? ஓகே, படத்துலயா இல்ல நேர்ல, அதெல்லாம் ஓகே. சோ குகைகள், இந்த குகைகள்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாறைகள் இருக்கு இல்லையா, நம்ம கிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாறைகள் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, இது there are so many things. அதாவது இந்த கிரடேஷன்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெதரோட சேஞ்ச்னால என்ன ஆகும்னா உனக்கு பாறை பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும் நீ பாக்குறதுக்கு, ஆனா there will be changes in the mountain. ஓகேவா? அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது வந்து ஒரு நாள் பார்த்தோன்னா கிராக் விட்டு இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சில பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செதில் செதிலா இருக்கும். இந்த மீன் மேல செதில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பாறைகள் வந்து செதில் செதிலா இருக்கும். ஓகே, சோ அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்சம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் வந்து இந்த அப்படியே வந்து ஹேங் ஆகி இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா இந்த தண்ணி உருவாகுது இல்லையா, இந்த ரிவர்ஸ் உருவாகும் போது அந்த தண்ணியோட அடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த பாறைகளும் வந்து அந்த தண்ணியோட சேர்ந்து ஊற ஆரம்பிக்கும். ஊறி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சிதைய ஆரம்பிக்கும். ஓகேவா? டிஸ்இன்டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது என்ன ஆகுனா உனக்கு அது ஒரு கேவ் ஷேப்லயும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பாருங்க, உங்க புக்லயும் பாருங்க, அந்த சி ஆர்ச் எல்லாம் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆனியன் லேயர் மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நான் வந்து வீடியோ பார்க்க சொன்னேன். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இங்க பாரு, இங்க இருக்கு பாரு, இந்த மாதிரி குழி குழியா இருக்கு இல்லையா, இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து நம்ம மனிதனுக்கு வந்து சில விட்டமின்ஸ் இல்ல வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் ஏற்பட்டா இந்த மாதிரி வந்து இந்த கால்ல எல்லாம் வந்து என்ன ஆகும், கிராக்லாம் விழுகும் இல்லையா. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒர்க் பண்ணி 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 சில சில கெமிக்கல்ஸ் அவங்களுக்கு சேராம போகும்போதுலாம் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வர்றது இது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்ல, ஈவன் த ராக்ஸ் ஆல்சோ ஹேவ் த சேம் ப்ராப்ளம். இதுக்கு தேவையான மினரல்ஸ் இல்லாத போது இந்த பாறைகள்ல இந்த மாதிரியான குழி குழியா வந்து விழுகும். இது வந்து இதை வந்து நம்ம கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன் சொல்றோம். பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கு பாரு, பிளாக் பிளாக்கா வந்து பாறை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது என்னது, உருண்டையா ஒரு பாறை இருக்கும். ஆனா நீங்க நிறைய பாறைகளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் கிராக்கா விழுந்திருக்கும். ஸோ இது வந்து பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். டே அண்ட் நைட் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ல இந்த மாதிரியான பிளாக்ஸ் ஏற்படும். ஓகேவா? அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, அப்படியே வந்து நீங்க நினைக்கல, ஆச்சரியமா கேட்கலாம், வேல்கனோ உருகும், பாறைகள் உருகுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இந்த பாறைகள் வந்து உருகுறனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லாட்ஸ் இந்த மாதிரி வந்து கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன், பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன் அந்த மாதிரிலாம் ஆகுது. ஓகேவா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னாலையும் there is so many changes in the rocks. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாரு இங்க பாரு, இந்த இது வந்து பயாலஜிக்கல் வெதரிங். இதோ இங்க இருக்கு, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, பயாலஜிக்கல். நம்ம என்ன பண்றோம், இங்க பாரு இந்த பாறையோட ஷேப்ஸ் எல்லாம் பாரு, பிளாக் பிளாக்கா இருக்கு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி இப்ப மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாயிற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த அனிமல்ஸ், அந்த ரேட்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே போய் பொந்து உருவாக்குறது, இல்ல ஸ்னேக்ஸ் அந்த பொந்துக்குள்ள இருக்கிறது. ஸோ இதெல்லாம்னாலதான் இந்த ஈவன் த ஹியூமன் பீயிங்ஸ் கோயிங் ஹியர் அண்ட் பொல்யூட்டிங் த சீஸ். ஓகே, ஸோ இதனால வந்து there is a biological degradation அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் உங்களுக்கு அந்த கேவ்ஸ் சொன்னேன் இல்லையா, இங்க பாரு, இது வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வந்து ரிவர் வேலிஸ். ஓகே, சோ இதுதான் வந்து மிடில். சோ என்னது, ஃபர்ஸ்ட் தண்ணி ஒரு இடத்துல உருவாகுது, தென் இட் இஸ் கம்மிங் ஹியர். ஓகே, சோ see this is the waterfall. Can you see the pictures, ma? Is it visible? Yes, ma'am. Okay, so okay, see you can see the okay, this is a V shaped valley. So V shaped valley na இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து அப்படியே தண்ணி வருது, தண்ணி வரும்போது இங்க ஒரு பஞ்ச் போகுது, இங்க ஒரு பஞ்ச் போகுது. சோ இங்க இருந்து கீழே கொட்டும் போது இது வாட்டர் ஃபால்ஸ், வி ஷேப்ட் வேலி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் திஸ் இஸ் த பாட் ஹோல்ஸ். அதாவது வந்து பாறைகள் பாத்தீங்கன்னா தண்ணி ஊறி 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 சில பாறைகள்லாம் கிராக்ஸ் விழுந்து அப்புறம் நிறைய வந்து அப்படியே எப்படி இருக்கும்னா அதோட ஷேப்ஸே வந்து பாட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்க தண்ணி தேங்கி நிக்கிறதுனால பாட் ஹோல்ஸ் அப்படின்றோம். அப்புறம் மெண்டர் அப்படின்றது என்னன்னா அதே அதுக்கான வேஸ உருவாக்கிக்குது. ஓகே, லூப்ஸ். ஓகேவா? சோ தண்ணி வந்து இப்ப நம்மளே வந்து கீழே தண்ணி கொட்டிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு குச்சினாலயோ இல்ல கைனாலயோ அப்படியே அந்த தண்ணியை நம்ம கோடி எடுத்தோம்னா நம்ம எங்க கை போகுதோ அதே அளவுக்கு என்ன ஆகும், தண்ணி வந்து அதே ஷேப்ல போகும். அதே மாதிரிதான் மேல அருவியில இருந்து வரக்கூடிய தண்ணியும் கொட்டிட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு நான் சொன்ன மாதிரி ஆக்ஸ்பர்க்
ஆக்ஸ்போ ஒரு பாண்ட் உருவாக்கிக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு நேக் அது ஜஸ்ட் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக அதோட ஷேப்லயே வந்து போகுது. ஸோ இங்க ஆக்ஸ்போ லேக் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ வெயிட் சி திஸ் இஸ் லேப்பஸ். இந்த மாதிரி எல்லாம் வந்து சேஞ்சஸ் வரும். இந்த தண்ணிகள் வந்து அதாவது நீர் தண்ணி வந்து மோஸ்டா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைம் ஸ்டோன் அதாவது சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்கும் போதோ இல்ல தண்ணி அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ இது வந்து தண்ணியில வந்து அப்படியே ஊறி ஊறி பாறையோட ஷேப்ஸ் வந்து மாறுது. ஸோ திஸ் இஸ் சிங்க் ஹோல். அதாவது வந்து நிறைய பாறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்றோம். இதுல இதை சொல்றதுதான் வந்து இங்க பாரு பில்லர். ஸோ இந்த ஷேப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாறைக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் ராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் எதனாலனா பிகாஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஸோ அப்படியே பிகாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ வி கேன் சே பிகாஸ் ஆஃப் ஹீட். ஓகேவா, ஹீட் அண்ட் இந்த கால்சியம் விட்டமின்ஸ் கம்மியா இருக்கும்போது இந்த பாறைகள் என்ன ஆகும் அப்படின்னா மினரல்ஸ் கம்மியா இருக்கும்போது இந்த பாறைகள் வந்து இந்த மாதிரி உருகி இந்த மாதிரி ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ யூ கேன் see here கேவ், குகைகள் பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் குகைகள். ஸோ இந்த குகைகள் அப்படின்றது வந்து என்னன்னா லைம்ஸ்டோன், மோஸ்டா வந்து இந்த லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கற்கள்ல வந்து ஏற்படக்கூடியது. ஸோ இதுல என்ன இதோட ரியாக்ஷன் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரோட கலக்கும் பொழுது ஸோ அது வந்து கார்பன் ஆசிடா மாறுது. ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு அதாவது சுண்ணாம்பு கல்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு காத்தோடு கலக்கும் பொழுது அது வந்து ஆசிடா மாறி தண்ணியில ரியாக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ராக் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேவ்ஸ் உருவாகும். இது வந்து நீங்க இந்த இமயமலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, என்ன நம்மளே வந்து நிறைய பாறை பகுதிகள் இன்னும் காட்டுக்குள்ள எல்லாம் போனோம்னா நிறைய we can see okay shapes of the rocks, different and varieties of rocks are there. Okay, so they have given examples Gautam caves in West Bihar and all types of deposits in the caves and caravans are collectively called adukku names paru spletums which include travertines, tufa and dripstones. So அது மட்டும் இல்லாம பாறைகள்ல நிறைய ஹோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். புரியுதா? So did you all understood? Yes, ma'am. Yes, ma'am. Okay, so சாரி நான் இதுல முக்கியமா அந்த சியோட சியோட இது காமிக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், அதை நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் இங்க இருக்கு இல்லையா இந்த ப்ளூ அந்த தண்ணிக்கு கீழே மேல பாறை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த சி. இங்க இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் கேவ்ஸ் வந்து பார்த்தோமா, அப்புறம் இந்த சி ஆர்க் அப்படின்றது பார்த்தோம்ல, சி ஆர்ச், அதுதான் இது. சி ஆர்ச்னா திஸ் ஒன், அதாவது தண்ணி கீழே இருக்கும், பாறை வந்து ஆர்ச் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கிறது தான் வந்து சி ஆர்ச். ஓகே, ஸோ வை திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா this is also due to some mineral reactions, chemical reactions. So caves are hollows that are formed by the dissolution of limestone rocks. So most of the limestone rocks la da வந்து இந்த caves எல்லாம் உண்டாகும். இப்ப நான் சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரோட மிக்ஸ் ஆகும்போது அது என்ன ஆகுது, ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வாட்டரோட மிக்ஸ் ஆகும் போது அந்த பாறையோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி பட் டூ கேவ்ஸ் அப்ரோச் ஒன் அனதர், அதாவது ரெண்டு கேவ்ஸ் வந்து சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு இடிக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆர்ச்சா மாறுது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கேவ் அண்ட் சி ஆர்ச். Did you all understood this? Do you have any doubts in this? Understood? Yes, ma'am. Okay, ma'am. Any doubts? No? Okay, next. List out any 4 past topographical areas found in India. ஸோ அதாவது வந்து கேவ்ஸ் மாதிரி உள்ள டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 4 வந்து நம்மள லிஸ்ட் பண்ண சொல்றாங்க, அதாவது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த காஸ்ட் டாப்போகிராஃபிக்கல் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காஸ்ட்
topographical areas அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கௌதம் caves in western Bihar. So இந்த caves நம்ம ஏற்கனவே வந்து caves பத்தி படிக்கும் போது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கௌதம் caves in western Bihar. அப்புறம் who's that? Mute. Who's that ma? Lingeshwaran, mute. Lingeshwaran. So don't disturb children. So you have Gautam caves in western Bihar, then Tapkeshwar temple in Uttarakhand, Pandav caves at Pachamri in Madhya Pradesh, and Bora caves of Visakhapatnam in Andhra Pradesh. So இதெல்லாமே வந்து என்னன்னா caves temples. ஓகேவா, ரொம்ப ஃபேமஸான caves temples. இதை நம்ம என்ன சொல்றோம்னா karst topographical areas found in India. Major places these. Again I'm repeating. Gautam, நல்ல pronunciations ஞாபகம் வச்சுக்கோ. Gautam caves in western Bihar, அப்புறம் Tapkeshwar temple in Uttarakhand, Pandav caves at Pachamiri in Madhya Pradesh, and Bora caves of Visakhapatnam in Andhra Pradesh. This is also very, very important. So now we all understood the 6 answers. Did you all understood? Any doubts in this? No, I will ask questions now. I will ask questions. What are the 4 karst topographical areas? La question கேப்பேன், பதில் சொல்லனா ஆன்லைன்லயே உங்க பேரண்ட்ஸை கூப்பிடுவேன். கண்டிப்பா இனிமே பேரண்ட்ஸை வச்சுதான் உங்களை கவனிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். Let the parents also come in teachment. They also let them attend. The small childrensக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டுல தம்பி தங்கச்சிங்களா இருந்தா உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இனிமே வந்து 9th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல போறேன்னா, நானு இன்னைக்கு நீ ஆன்சர் சொல்லனா உங்க பேரண்ட்ஸை கூப்பிட வைப்பேன். பக்கத்துலயே உட்காந்து பாருங்க அவன் கவனிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்ல போறேன். நெக்ஸ்ட், what do you mean by hanging valley? So hanging valley na என்ன அப்படின்றது, so நம்ம இங்க பிக்சர் பார்த்தோம் இல்லையா? Do you remember that hanging valley? So இங்க பிக்சர் பார்த்தோம் இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா மிஸ், தோ இதுதான் hanging valley. Can you see this ma? Hanging valley. So இதுதான் வந்து hanging valley. So இத பத்தின ஆன்சர் தான் பார்க்க போறோம். So என்ன அப்படின்னா, see childrens, இன்னொரு டிப் சொல்றேன். நீ படிக்கும் பொழுது அது சம்பந்தமான பிக்சர் இருந்ததுன்னா அதை பார்த்து படி. அப்ப என்னன்னா உனக்கு இன்னும் ஒரு 100 இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். ஓகேவா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, so what do you mean by hanging valley? யாராவது படிக்கிறீங்களா? Who's ready to read? நானே படிச்சுட்டு இருக்கேன். Who's ready to read? Ma'am. Yes, read ma. What's your name, Kanna? Kavipriyan, ma'am. Yes, Kavipriyan. Read, Kanna. Very good. What do you mean by a hanging valley? A valley is a low area between hills or mountains, often with a river running through it. ஒரு நிமிஷம். So ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணு. அதாவது a valley அப்படின்னா என்னன்னா is a low area அப்படின்றாங்க, between hills or mountains. அதாவது வேலினா தண்ணி போகிற இடம், எங்க போகுது அப்படின்னா between hills or mountains. ஓகேவா, மலைக்கு இடையில போகக்கூடியதுதான் வேலின்னு சொல்றோம். அது வந்து என்னன்னா often we tell it as a river. ஓகேவா, often நம்ம என்ன சொல்றோம், ரிவர் வந்து பாறைக்கு நடுவுல போகிறது அப்படின்றது. நெக்ஸ்ட் பாயிண்ட் படி. Their valleys are eroded by tributary glaciers and that hangs over the main valley. Okay, mute பண்ணிக்கோப்பா. So their valleys are eroded by mute பண்ணிக்கோ. மியூட் பண்ண லிங்கேஸ்வரன், மியூட் லிங்கேஸ்வரன். சோ இந்த வேலி என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாசியர் அப்படின்றது பனி அந்த உறைஞ்சிருக்கும் இல்லையா, அது பனிக்கட்டிகள்.
ஸோ என்னன்னா அந்த வேலி வந்து இதோட வந்து மூவ் ஆகும் போது இட் வில் ஃபார்ம் அ ஹேங்கிங் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ த வேலி இஸ் அ லோ ஏரியா. ஸோ இந்த தண்ணி வந்து மவுண்டன்ஸ்க்கு இடையில போகும்போது இந்த வேலிஸ் வந்து கிளாசியர், ஓகே, இந்த ட்ரிபியூட்டரி கிளாசியர்ஸ் பனி உரை பனிகளோட மிக்ஸ் ஆகி இட் வில் ஃபார்ம் அ ஹேங்கிங் வேலி. புரிஞ்சுச்சா? டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ்? Miss. Did you all okay, next who is ready to read? Praveen. Ma'am, Deepak. Yes, Praveen, continue. Define Moraina Derplin Exer. Moraina Yes, is the landforms formed by the glacial deposits of valley or continuous glaciers are termed as moraines. Dermlin, Okay. that deposits of glacier moraines that respectable gland inverted taspons or of out eggs are known as terplins. Eggs are the long narrow ridges composed of builders gravel and sand deposits by steam of melting water which run parallel to a glacier are called exers. Okay, so define moraine, drumlin, esker. இதுக்கு முதல்ல வந்து என்ன அப்படின்றத பாத்துக்கலாம், மீனிங் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொரைன், மியூட் பண்ணிக்கோமா, உடனே மியூட் பண்ணிக்கோமா. ஓகே, சோ அந்த மொரைன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா இந்த பனி, அதாவது சறுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, சறுக்கி இந்த பனிப்பாறைகள்லாம் நம்ம சறுக்கிட்டு வருவோம் இல்லையா, நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்களே, அப்படியே ஸ்லோப்பா இருக்கும் இல்லையா, அது வந்து என்னன்னா ஸ்லோப் ஆயிட்டு ஒரு இடத்துல வந்து அதாவது அப்படியே சறுக்கி வந்து ஒரு இடத்துல மண் குவியலா இருக்கும், அதுதான் வந்து மொரைன் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றேங்க, land forms formed by the glacial deposits of valley or continental glaciers are termed as moraines. அதை நம்ம என்ன சொல்றோம், அதாவது இந்த சறுக்கும் பனிப்பாறைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரைன் அப்படின்னு சொல்றோம். மொரைன்னா வந்து அந்த சறுக்கிட்டு வர மண் எல்லாம் ஒரு இடத்துல மண் குவியலா இருக்கும், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சறுக்கும் பனிப்பாறை, ஐ மீன் பனிப்பாறைகள், மண் குவியல்கள், இதை வந்து மொரைன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்லின். ட்ரம்லின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலயும் ஒரு இது வந்து குவிஞ்சிருக்கும். the deposits of glacial moraines that resemble giant inverted teaspoon or half cut eggs are known as drumlins. அதாவது வந்து முட்டை வடிவமா, ஓகேவா, ஒரு என்ன சொல்ல, ஒரு முழு முட்டையை ஆஃபா கட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ஷேப்ஸ் இருக்குமா, அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ட்ரம்லின் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த கிளாசியல் மொரைன்ஸ் அப்படின்றது வந்து இந்த முட்டை கட் பண்ண மாதிரி ஆஃப் ஷேப்ல இருக்கிறது தான் வந்து நம்ம சொல்றோம். அது வந்து என்னன்னா பனிப்பாறை தான் கிளாசியல், ஓகேவா. ஸோ இந்த கிளாசியல் வந்து எப்படி இருக்கு, முட்டையை ஆஃபா கட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அதனால அது பேர் என்ன, ட்ரம்லின். ஸோ மொரைன் அப்படின்றது அப்படியே சறுக்கும் பனிப்பாறைகள் சறுக்கி வந்து ஒரு இடத்துல மண் குவியலா இருக்கிறது மொரைன் சொல்றோம். ட்ரம்லின்றது ஆஃப் கட், ஓகேவா, அப்படியே வந்து முட்டையை வந்து ஆஃபா கட் பண்ண மாதிரி இருக்கும் பனிப்பாறைகள். அடுத்தது வந்து எஸ்கர். ஸோ எஸ்கர் அப்படின்றது என்னன்னா லாங் நேரோ ரிட்ஜஸ். ரிட்ஜஸ்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துமே, ரிட்ஜஸ்னா வந்து ஸ்ட்ராங்கர், அதாவது நம்ம கிரஸ்டே வந்து என்ன சொல்றோம், ரிஜிட் லேயர் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. ஸோ இந்த எஸ்கர் அப்படின்றது வந்து என்னன்னா நேரோ ஷேப்ல இருக்கக்கூடியது. அண்ட் ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா மண்ணெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல டெபாசிட் ஆயிரும், அதுக்கப்புறம் வாட்டரோட மிக்ஸ் ஆயிரும், அப்புறம் அப்படியே பேரலா வர்றது. ஸோ இதுக்கான ஷேப்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பிக்சர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். Right, I will show you again. So this is and the moraine, though you can see na, see here, though இதுதான் வந்து egg shapes, இதோ இது வந்து எஸ்கர், ஓகேவா. So these are the shapes, understood? Can you all see that? Can you see this, ma? Okay. Yes, so okay, so these are the shapes. அதுக்கு தான் சொல்றேன், நீ வந்து படிக்கும் போது இந்த ஷேப்ஸையும் பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியா புரியும். அண்ட் அகெயின் மிஸ்ஸுக்கு இன்னைக்கு கோவமே நீங்க வீடியோஸ் பார்க்காததுதான், ஏன்னா
வீடியோஸ் வந்து அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிட்டேன். இல்லைன்னா நான் திருப்பி கூட நீ வீடியோஸ் பார்த்துருந்த அப்படின்னு தெரிஞ்சதுன்னா திருப்பி அந்த லெசனை ஃபுல்லா உனக்கு வந்து டைரக்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிருப்பேன். ரியலி டுடே யுவர் பிஹேவியர் மேட் மீ ஆங்கர் பிகாஸ் we are working for you all. Just think out the situation. We are not in a direct contact. Yes or no? Yes or no? You are answerable. Tell me. Yes. நம்ம டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கோமா? டைரக்ட் கான்டாக்ட்ல கிடையாது. நான் போர்ட்ல வரைஞ்சு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. என்னதான் நான் இங்க வந்து ஓகே மொபைல வச்சுட்டு போர்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் there is no அதுல வந்து எந்த பலனுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அதனால நீ வந்து என்னன்னா உனக்கான வீடியோஸ் நான் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எவ்ரி வேர்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். நீ அதை பார்த்தனா மட்டும்தான் உனக்கு அந்த ஃபுல் லெசன் தரவு ஆகும். ஸோ இன்னைக்கு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம், அதாவது லெசன் ஃபுல்லா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். நீ வீடியோ பாரு, லெசனை முடிச்சு இந்த நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து வீடியோஸ் பாக்குறீங்க. எனக்கு ஆல் ஷுட் கிவ் சென்ட் அ மெசேஜ், மேம் ஐ வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்றது நீ எனக்கு மெசேஜும் அனுப்பணும், பிளஸ் அதுல லைக் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீ அதுல வந்து நீ பார்த்தேன்றது எனக்கு தெரியணும் இல்லையா? நீ கமெண்ட் போட்டீங்கனாலும் சரி, அதுல இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சரி, எனக்கு அது தெரியணும். கம்பல்சரி யூ ஹேவ் டு வாட்ச் இட். You know, first lesson was very interesting, right? So if you want to அதே சேம் இன்ட்ரெஸ்டிங் செகண்ட் லெசன்லயும் வேணும் அப்படின்னா நீ வீடியோ பாரு, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் மென்ஷன் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம்டு பை விண்ட் எரோஷன். அதாவது காத்தடிக்கிறதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் மாறுது, என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத பார்க்குறோம். The air that blows horizontally at or near the earth surface is called wind. அதாவது வந்து காத்து வந்து ஹாரிசாண்டலா அடிக்கும் போது ஏர்த்ல பூமியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா விண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ த எரோஷனல் அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷனல் அண்ட் டெஸ்போஷனல் ஆக்ஷன் ஆஃப் திஸ் விண்ட் இஸ் ப்ரிடாமினன்ட் இன் ரிஜிட் ரீஜன்ஸ். அதாவது காத்தடிக்கிறது அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மண்ணோட அரிப்பு, எரோஷனல் அப்படின்றது மண் அரிப்புன்னு சொல்றது, சரியா? ஸோ அந்த மண் காத்தடிக்கும் போது நீங்க வந்து பார்ப்பீங்க, நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம், பார்க்கறத விட அப்சர்வ் பண்ணியிருப்போம். இந்த மண்ணும் சேர்ந்து வந்து காத்துல இதாகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லூஸா இருக்கு இல்லையா மண்ணு, அந்த மண்ணுங்க தான் வந்து காத்தோட பறக்கும். ஸோ அப்படி பறந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் கொடுக்கும். அதாவது மஷ்ரூம் ராக்ஸ், இன்செல் பர்க்ஸ் அண்ட் யார்டன்ஸ். அதுவும் வந்து you have a picture here. Mushroom rocks kala you have a pictures here. Wait, so I will show for you. So this is, see, இதுதா mushroom rock. தெரியுதா mushroom rocks? So மண்ணு வந்து என்ன ஆகுது அப்படின்றாங்கன்னா rocks are made up of hard and soft layers. அதாவது பாறைகள் வந்து என்னது சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேயர்ஸ்ல ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த மண்ணு வந்து அப்படியே காத்தடிக்கும் போது பறந்து இந்த பாறைகளை போய் ஒரு மஷ்ரூம் ஷேப்ல இருக்கனால மஷ்ரூம் ராக்னு சொல்றோம். ஸோ இன்செல் பெக், இங்க உங்களுக்கு யூ கேன் சி த இன்செல் பெக். இது வந்து எங்க இருக்குன்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் அ ஐலாண்ட் மவுண்டன். ஓகே, காத்தடிச்சு இந்த மாதிரி ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் யார்டங் அப்படின்றதும் சி அங்கங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாறை மாதிரியான ஒரு ஷேப்ஸ், மண் குவியல்கள் பாக்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து யார்கன். ஸோ யூ ஹேவ் 3 திங்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எரோஷனல், அதாவது இந்த மண் அரிப்புனால, காத்தால வரக்கூடிய மண் அரிப்புனால யூ ஹேவ் 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஆஃப் ராக்ஸ், தட் இஸ் mushroom rock, incel bell, and next is you have the thing yarkant. Okay, purida? Yes, miss. Purida? Okay, next what are wave cut platforms? Wave cut platforms na enna appadina, wave cut da இப்ப இந்த அலைகள்லாம் கட்டாய் வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் அலை வருது அப்படியே உள்ள போயிடும், செகண்ட் அலை வரும் அப்படியே உள்ள போயிடும். பீச்ல எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? பாத்திருக்கோமா இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். அதுதான் நம்ம வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்றோம். அதாவது flat surfaceல found at the foot of sea cliffs are called as wave cut platforms. அதாவது சீல வந்து எப்படி அப்படியே ஃபிளாட்டா இருக்கும் சர்ஃபேஸ், அதுல தண்ணி வந்துட்டு அப்படியே போகும், அப்ப அந்த ஷேப்ஸ் இருக்கும், அப்படியே வேவ்ஸ் கட்டாய் போகும். ஓகேவா? இது வந்து வேர் அண்ட் ஆல் we can see beach, ஷெல்ஃப், டெராஸ் அண்ட் பிளெயின். ஸோ பிளெயின் ஏரியாஸ் நம்மளே தண்ணி ஊற்றினோம்னா கூட என்ன ஆகும், ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. We will get a wave cut shapes. Understood? So all these 10 answers, did you all understood all the 10 answers? Yes ma'am. Yes ma'am. Any doubts in this? Any doubts in this? No ma'am. No ma'am. No. Okay. So next let us see give reasons. Okay va?
So chemical reaction is predominant in hot and humid zones அப்படின்னு சொல்றோம். அதாவது chemical weathering. வெதர்ல chemical reaction இருக்கும் போது is predominant in hot and humid zones. அப்ப அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றாங்க. ஏன்னா the agents of chemical weathering are, so chemical weathering ஓட agents என்னெல்லாம் chemical weatheringனா oxygen, carbon dioxide and hydrogen. So these gases are plenty in hot. அதாவது வந்து நமக்கு இதெல்லாமே எங்க இருக்கு, நமக்கு ஹாட்டா இருக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜில we have all these chemicals. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னன்னா ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த எல்லா கெமிக்கல் வெதரிங்குமே வந்து ஹாட்டா வந்து ஹியூமிட் ஜோன்ஸ்ல இருக்கிறதுனால we tell it as chemical weathering is predominant in hot. ஓகேவா, since it is இந்த வெதரிங் இந்த மூணு கெமிக்கல்ஸுமே வந்து ஹாட்ல இருக்கிறதுனால we tell it as chemical weathering is predominant in hot and humid zones. Understood? Next, silt deposits are less at estuaries than deltas. அதாவது வந்து இந்த silt deposits அப்படின்றது வந்து இந்த எஸ்டரிஸ் அப்படின்றது அந்த இடத்தை விட அந்த டெல்டாஸ்ல அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா deposition of silt by the river is not possible at estuaries because the waves keep on eroding the deposits. அதாவது வந்து இந்த எஸ்டரிஸ் அப்படின்னு சொல்ற போது இந்த வேலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு புதுசா வந்துகிட்டே இருக்கும். ரிவர் அப்படின்றது ஃப்ளோ ஆயிட்டே போயிருக்கும். ஸோ அப்போ டெல்டாவை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டரிஸ்ல வந்து இந்த சில்ட் டெபாசிட், அதாவது இந்த தண்ணி இல்ல இந்த பாறைகளோட டெபாசிட்ஸ் அப்படின்றது கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்னோ லைன் இஸ் அட் த சி லெவல் இன் போலார் ரீஜன்ஸ். ஸ்னோனா என்னது, பனி. ஸோ இந்த பனிக்கட்டிகள் வந்து சி லெவல்ல வந்து எப்படி இருக்குன்னா it is mingled in the polar regions. So இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். The height above which there is a permanent snow cover in the higher altitude or latitude is called snow line. அதாவது இந்த ஹைட், ஓகேவா, இந்த பெர்மனண்டா வந்து அந்த ஹைட்ல இருக்கக்கூடிய ஸ்னோஸ். ஓகே, சோ அத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, there is a limit for it. So அந்த பெர்மனண்டா ஒரு ஹைட்ல it may be a higher altitude or latitude. ஓகே, so altitude and latitude நீங்க வந்து மேப்ல பாத்துருக்கீங்க இல்லையா? So மேல இருந்து ஒரு horizontal line and a vertical line we tell is altitude and latitude. So அங்க மேல இருந்து கீழ இருக்கக்கூடிய permanent ஸ்லோவை வந்து we tell it as a permanent one which is known as snow line. The higher the latitude, lower the snow line. அதாவது latitude அதிகமா இருந்ததுன்னா ஸ்லோ லைன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ லைன் வந்து லோவரா சி லெவல்ல இருக்கும் போது we tell it as polar regions. Next, wind can possibly erode the rocks from all sides அப்படின்னு கேக்குறாங்க. காத்து வந்து பாறைகளை வந்து எல்லா சைட்ஸ்லயுமே வந்து தாக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கான ரீசன் என்ன, the air that blows horizontally at or near the earth surface is called wind. ஓகேவா, சோ காத்து வந்து என்ன ஆகும், ஹாரிசான்டலா எர்த் மேல அடிக்கும். சோ அததான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ the erosional அந்த அரிப்பு இல்ல டிரான்ஸ்போர்டேஷனல் அதோட சேஞ்சஸ் அண்ட் டெபாசிஷனல் அது போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய இந்த ஆக்ஷன் ஆஃப் விண்டை வந்து இஸ் predominant in arid regions. ஒரு சில ரீஜன்ஸ்ல it is predominant, it will happen. இதை வந்து aeolian process அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அயோலைன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ராக்கை சுத்தி ஒரு போர்வை மாதிரி இருக்கும். அப்ப விண்ட் அப்படின்றது என்னது, ராக்கை வந்து ஒரு போர்வை மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம காத்தடிக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எரோடட் அப்படின்னு சொல்றோம். இன் லைம்ஸ்டோன் ரீஜன் சர்ஃபேஸ் ட்ரைனேஜஸ் ரேர்லி ஃபவுண்ட். அதாவது சுண்ணாம்பு கற்கர்ல இந்த இந்த ட்ரைனேஜ் அப்படின்றது வந்து ரேரா ஃபவுண்ட் ஆகுதா அப்படின்னா water that percolates through the pores and fissures of rock gets collected beneath an earth surface. The limestone which are deposited under topper layer of earth absorbs water. So in the limestone region surface drainage is rarely found. So என்னன்னா இந்த limestone வந்து ஈஸியா சீக்கிரம் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, அப்சர்வ் பண்ணி இட் வில் கீப் இட். ஸோ அதனால வந்து லைம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா இந்த ட்ரைனேஜ் அதாவது தேக்கம் அப்படின்றது வந்து நம்ம ரேரா தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. So did you all understood that? It is little bit a longer lesson, lengthy lesson. Did you all understood that? Yes, ma'am. Yes, okay. So, okay, ma. Okay. So, see, listen. Short answers. All of you all understood the short answers?
ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? Yes, ma'am. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. What about, okay, so what about the differentiations? I mean, sorry, give reasons. Give reason. Did you understood? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay, so listen. Okay, in the next class, we will discuss the differentiation and paragraph. Okay, so அதுக்கு முன்னாடி திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். வீடியோஸ் பார்த்துக்கோ, திரும்பி என்ன கோவப்படுத்தாத. வீடியோஸ் உனக்காக தான். இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ஐ ப்ரிப்பேர்ட் அ வெல். ஸோ ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க வீடியோஸ் பார்க்காத எனக்கு நிறைய அதிகமான கோவத்தை வந்து உண்டாக்கிருச்சு. புரியுதா? வீடியோஸ் உங்களுக்காக போடுறது திரும்ப திரும்ப சொல்றேன். நான் டைரக்டா இந்த ஆன்லைன்ல எடுக்கிறத விட வீடியோஸ்ல வந்து இன்னும் each point I have given explanation. So watch the videos. If you have any doubts, you can call me. Okay, and learn the question answers properly. Okay, next class la smart ah irpingla? Yes, ma'am. Yes, ma'am. Really? Yes, ma'am. Yes, ma'am. Okay, will you watch the videos? Will you watch the videos? Yes, ma'am. Yes, ma'am. Shall I question you? ஓகே, ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே போய் வீடியோஸ் பாரு. அந்த ஃபுல் வீடியோ பாரு, உனக்கு இன்னும் கூட தெளிவா புரியும். நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ. இல்ல உன்னோட புக்கு, நீ சோஷியல்ஸ் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல அந்த மீனிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss. Okay, children? Okay? Okay, ma'am. Okay, now you can leave the class. Thank you, children. Bye, ma'am. ma'am. Thank you, ma'am. Bye. Bye. Thank you. Miss மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். Bye. Thank you, ma'am. Bye, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Leave fast.